உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் இல்லாத வியாதியெல்லாம் வருது. முக்கியமாக கேன்சர், இதுக்கு தீர்வே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுகர், பிபி, இது வந்தால் போகாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன நாட்டு மருந்து சாப்பிட்டா நல்லாகுன்றத நான் சொல்கிறேன், நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி முதல்ல கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்குங்க. இது கேன்சருக்கு ஒரு அருமருந்து. இது அடுத்ததாக மல்லி, இது 100 கிராம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், ஓமம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சுக்கு அது 50 கிராம், மஞ்சள் இந்த மாதிரி 2 பீஸாக மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒரு 20 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது எப்படி வறுத்து பொடி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல அடுப்பில் கடாயை போட்டுக்குவோம். அதில் கருஞ்சீரகத்தை நம்ம வறுத்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துட்டு இதோட இதை எடுத்து கொட்டிக்குவோம். அடுத்ததா மல்லி, இதையும் வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம். மல்லி நல்லா செவந்துடுச்சுங்க, பொரியுது. இப்போ இது கூடயே நம்ம சுக்கு, மஞ்சள், ஏலக்காவும் போட்டுக்குவோம். எதுக்குன்னா அது நமத்து போயிருந்தா கூட ஓரளவு சூடு ஏறி பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததா மிளகு, இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்ததா வெந்தயம், இதையும் செவர வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா சீரகம், இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சற்பாடு எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததா ஓமம், இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு ட்ரை ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். பாருங்கள், நம்ம வறுத்து பொடி பண்ண பொருள்லாம் இந்த மாதிரி மிக்சியில் நுணுக்கி வச்சுக்கோங்க. இதை தினமும் காலையில் 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கஷாயம் போடும்போது இதையும் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அவங்களுக்கு வடிகட்டி இந்த மாதிரி கொடுங்க. முக்கியமாக கேன்சர் வரவே வராது, சுகர், பிபி வரவே வராது. வந்தவங்க இதை குடிச்சிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது ரொம்ப அருமருந்து. நாட்டு மருந்துன்றது தெய்வம் மாதிரி. அதனால் அதை நம்ம மதித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க வளமுடன்.